ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்பெஷலான மீன் குழம்பு எப்படி செய்வாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 2.5 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய லெமன் சைஸ் புளி ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டு அதோட ஒரு தக்காளி பழமும் சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு மல்லித்தூள் நாங்கள் எப்போதுமே ஜாஸ்தியாக ஆட் பண்ணுவோம், ஏன்னா அதான் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி தரும். அதுக்கப்புறமேட்டு மீன் குழம்பு மசாலா, அதுக்கப்புறம் வறுவல் மசாலா ஆட் பண்ணிக்கணும். வறுவல் மசாலா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே தரும், அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் மஞ்சள்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் பார்த்து நல்லா கரைச்சி இந்த புளி கரைச்ச தண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு நல்லா காஞ்சோடனே வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ரொம்ப கருகிடக்கூடாது, அது பொன்னிறமாக இருக்கணும். கருகுனா டேஸ்ட் நல்லாவே இருக்காது, அதனால் கருகாமல் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட் இருக்குது தெரியுமா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அது கலர் லைட்டாக மாறினோடனே நம்ம 2 கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல, ஏன்னா ஆல்ரெடி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இங்கே நாங்கள் 2 காரமான மிளகானால குட்டி மிளகா 2 ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி மசாலா போட்ட தண்ணி, அதை தூக்கி இதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். இப்போ நீங்கள் உங்கள் உப்பு காரத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதை பார்த்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமேட்டு மீனும் மாங்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே மீன் வெந்துடும். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.